வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சரவணன் ஒரு பக்கம் மயிலுக்கு நடந்த விஷயம், மயில் நம்மளை ஏமாத்திடா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, இந்த அளவுக்கு மோசக்காரியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் தன் பசங்களோட லைஃப் எல்லாமே ஏதாச்சும் ஒரு வகையில் பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காரு. அப்படிலாம் ஒரு பக்கம் அவரோட ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணனா அவரோட பிஸ்னஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட பார்த்துட்ருக்காரு. அப்படி ஒரு கடையிலேருந்து எந்திரிச்சு வர அந்த நேரத்தில் தெரியாமல் படிக்கட்டில் இருந்த தண்ணி மேலே காலை வச்சதுனால கால் ஸ்லிப் ஆகி கால் வந்து சுளிக்கிடுது நம்ம பாண்டியனுக்கு. உடனே நம்ம பழனியும் சரவணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு என்னமோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி அடித்து போய் அவரை பிடிச்சி ஆட்டோலலாம் ஏற்றிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னடா ஆச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஒன்றும் இல்லைக்கா, மாமா படிக்கட்டில் தண்ணி இருந்ததை பார்க்காம காலை வச்சுட்டாரு, அதனால தான் கீழே வளைகி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்து வரக்கூடாதா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட வந்து கோமதி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போ எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனோட நலத்து மேலே ரொம்பவே அக்கறையோடு விசாரிச்சுட்ருக்காங்க. பாண்டியன் வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா செந்திலோட ட்ராக் தான் இதுக்கப்புறம் வரப்போகிற வீக்ஸில் இருக்க போகுது. ஏன்னா எப்போவுமே நம்ம வாங்க போகிற சேலரி வச்சு என்ன பண்ணலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, நமக்கு முக்கியமான தேவைகள் என்னவோ அதை எல்லாத்தையுமே பூர்த்தி அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் ரொம்பவே ஆசைப்படுறாரு. அதுக்காக பெரிய லிஸ்ட்டே ஒரு நோட் எடுத்து போட்டு வச்சிருக்காரு. அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மீனா அடிக்கடி எடுத்து சொன்னாலும் ஆரம்பத்துலேருந்து நான் அப்படி இல்லை, ஆனால் இப்போ தான் தடவை என்னோட கையில் சம்பளத்தை வாங்க போகிறேன், அதனால் அதை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் மீனா அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் மீனா, அதாவது மீனாவோட அப்பா அம்மா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு மீனாக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணாமல் நேராக வராங்க. இவங்கள பார்த்ததுமே ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஷாக்கிங்காகவும் ஆகிடுது நம்ம மீனாவுக்கு. என்னப்பா 2 பேரும் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் சொல்லாமே வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன விஷயத்துக்காக நம்ம மீனாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.